ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. இது ரிலீஸ் ஆயிருக்க 3000 அப்ரண்டிஸ் போஸ்ட் போட நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி ஆல்ரெடி சொன்ன போல் 3000 இருக்குது. சேலரி ருபீஸ் 15,000 பெர் மந்த். அப்ரண்டிஸ்னாலே வந்து 1 இயர் தான் வந்து டியூரேஷன் இருக்கும். ஆஃப்டர் அந்த 1 இயர் உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 6, 2024. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியாவில் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்குது. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, centralbankofindia.co.in. வேகன்சி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு வந்து ரீஜன் வைஸாக பிரிச்சிங்க போட்டிருக்காங்க. நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ். இது வந்து ஜென்ரலுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், விமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 600. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 400 rupees பே பண்ணணும். இதில் செலெக்ஷன் ப்ராசஸில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இன்டர்வியூவில் கிளியர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது இந்த பிடிஎஃபில் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். டோட்டல் வேகன்சிஸ் 3000. ஓப்பனிங் டேட் வந்து 21 February 2024. லாஸ்ட் டேட் வந்து March 6, 2024. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா March 10, 2024. இல்லாட்டி வந்து நம்ம ஏஜ் லிமிட் இதெல்லாமே வந்து நம்ம பேஜ்லேயே பார்த்துருவோம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இனிஷியல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ nats.education.gov.in இது வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற இடம். இங்கே தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 5 பார்ட்ஸ். டோட்டலாக வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ், அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ரீட்டைல் லைபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், பேசிக் ரீட்டைல் அசட் ப்ராடக்ட்ஸ், பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதில் இருக்கும். செலெக்ஷன் will be based on merit. ஸோ வந்து உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்திருக்க அந்த மார்க்ஸை வச்சு தான் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப். த கேண்டிடேட் should be proficient in local language. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் will be required to produce certificate of 8th, 10th, 12th. அதில் வந்து அந்த மார்க் ஷீட்டு அல்லது கிராஜுவேட் லெவலில் வந்து அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது உங்களோட சப்ஜெக்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அல்லது 8th, 10th, 12thலாம் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட லாங்குவேஜ் ப்ரூஃப் வந்து செக் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸ் ஹூம் சூட்டபிள் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட் ஷால் பி ஆஃபர்ட் என்கேஜ்மெண்ட். நான் சொன்னது போல் மெரிட் லிஸ்ட்டிலேருந்து ஜென்ரேட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஷால் பி 12 months, அதாவது 1 year வந்து அப்ரண்டிஸ்ஷிப். ஸோ அப்ரண்டிஸ்ஷிப்னாலே எப்போயுமே வந்து 1 year தான் கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நீங்கள் பேங்க்கில் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ 12 months வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து ஃப்யூச்சரில் மற்ற ஜாப்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ் அதுக்கு வந்து 15,000 சேலரி. அர்பன் மெட்ரோ எல்லாத்துக்குமே சேம் ஸ்டைஃபண்ட் தான். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து 15,000. இது வந்து எவ்ரி மந்த் வந்து 15,000 இருக்கும். 1 இயருக்கு வந்து உங்களுக்கு சேம் சேலரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கண்டிஷன், ஓவர் டைம், லீவ், ஹாலிடே இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ரண்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து என்னெல்லாம் ஹாலிடேஸ் இருக்கோ அது உங்களுக்கும் கிடைக்கும். அதுபோல் எவ்ரி மந்த் வந்து 1 கேஷுவல் லீவ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்ரண்டிஸ் கேன் அவைல் ஒன்லி 4 கேஷுவல் லீவ்ஸ் அட் அ டைம். ஓவர் டைம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பேங்க் வந்து என்ன டைம் உங்களுக்கு கொடுக்குதோ அந்த டைம் மட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன், இது முக்கியமான செக்ஷன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்ரண்டிசஸ் வில் நீட் டு கோ த்ரூ அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் காம்பனண்ட், அதாவது உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த தியரி அசஸ்மெண்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறதுன்னா
BFSI Sector Skill Council of India SSC and the practical assessment will be conducted by the bank. ஸோ 2 டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த உங்கள் மார்க்ஸ் இந்த 2 டெஸ்ட்லையும் எடுக்கிற மார்க்ஸை வச்சு உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து பேங்க்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ட்ரைனிங் அங்கேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கீழே வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஆல் அப்ளிகன்ஸ் will have to apply ஆன்லைன் ஃபார் அப்ரெண்டிசஸ் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு வந்து ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்ரெண்டிசஸ்க்கெல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. nats.education.gov.in இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு ஃபியூச்சரில் அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேட் பார்த்தீங்கன்னா 21 February 2024 March 6, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தியரிட்டிக்கலாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை செக் பண்ணி பார்த்துங்க. அப்பியரிங் இந்த எக்ஸாமினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா BFSI SSC அதிலிருந்து இன்டிமேஷன் வரும் எப்போ எக்ஸாமினேஷன் அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் அப்பியரிங் ஃபார் இன்டர்வியூ ஆல் கேண்டிடேட்ஸ் who meet the qualifying cut off marks will receive the invitation from BFSI SSC. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்விடேஷன் வரும். நீங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க்கோட ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணணும். இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து தான் அட்டன் பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷனில் மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகி வரும். அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் இந்த 3000 வேகன்சிஸை ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ஜோன் வைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அசைனிங் ஆர்டரில் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து தமிழ்நாடுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். இங்கே வந்து தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஜோன் வந்து சென்னை. அந்த சென்னை கீழே மல்டிபிள் சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கும் இந்த ஜோனுக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஸோ இந்த மாதிரி 4 பிளேஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸுக்கும் எவ்வளோன்ற அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 142 இருக்குது. சென்னையில் மட்டும் 40 வேகன்சிஸ், கோயம்புத்தூருக்கு 36, மதுரையில் 33, திருச்சியில் வந்து 33 இருக்குது. ஸோ மீதி இருக்க வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம பேஜுக்கு போனீங்கன்னா பாட்டமில் வந்து அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த அந்த நேட்ஸ் வெப்சைட், அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வருது. ஸோ இதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டாக்குமெண்ட்டில், அதாவது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனோன்னே அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேகன்சி அந்த செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே சர்ச் பண்ணணும் அப்ரெண்டிஸ்ஷிப் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே அப்ளை பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் அமௌண்ட் காமிக்கும், அதை நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயிலேருந்து கம்யூனிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன். அதை நீங்கள் செக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது. ரெஜிஸ்டர் நோ கிளிக் பண்ணணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் காமிச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சைஸு, அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த 7 டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர், வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபிஸ் வரும். அதை வந்து இன்னொரு பாக்ஸஸ் வரும், 2 பாக்ஸ் வரும் ஓடிபி டைப் பண்ணுறதுக்கு. அதில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அந்த யூசர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நான் சொன்னது போல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 6, 2024. ஸோ எல்லா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸும் டிகிரி முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து இமீடியட்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.